சென்னையில் ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் செல்போன் திருட்டில் ஈடுபடும் நவோனியா கும்பல் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த இந்த கும்பல் கூட்டம் நிறைந்த இடங்களில் துண்டுகள், கைக்குட்டைகளை பயன்படுத்தி திருட்டில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ரயில்வே காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் சீருடையுடன் கைது செய்யப்பட்ட டிஎஸ்பி சங்கர் கணேசை வரும் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வாலாஜாபாத் சாலையில் பூசிவாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சுபாஷ் பேக்கரியில் ஜூலை 25 அன்று முருகன் மற்றும் அவரது மனைவி பார்வதிக்கும் கடை உரிமையாளர் சிவகுமாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இரு தரப்பும் வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதில் முருகனின் மனைவி பார்வதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மனு அளித்தார். ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நேற்றைய விசாரணையின் போது சம்பந்தப்பட்டவர்களை மாலை 5 மணிக்குள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய வேண்டும், இல்லையெனில் டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்து செப்டம்பர் 22 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க வேண்டும் என நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார். இதன் பின்னர் நீதிமன்ற ஊழியர்கள் டிஎஸ்பியை நீதிபதி காரில் கிளைச்சிறைக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் அவர் திடீரென காவல்துறை வாகனத்தில் ஏறி புறப்பட்டதால் 20 நிமிடங்களுக்கு மேல் மாயமான நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. சில நேரத்தில் மீண்டும் காவல் வாகனத்தில் தோன்றிய டிஎஸ்பி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு உயர் ரத்த அழுத்தம், நெஞ்சுவலி இருந்ததால் 1 மணி நேரம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று காலை முதல் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்தது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் மற்றும் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை நாட்கள் முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை, பின்னர் அக்டோபர் 25 முதல் 31ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். இந்த நாட்களில் வெளி மாவட்ட வாடகை வாகனங்கள் உரிய அனுமதியின்றி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழைய முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, மதுரை, திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் காலி பணியிடங்களை நிரப்புதல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை உடனே வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்தல், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் மடூர் களத்தப்பட்டி மஞ்சக்கம்மாள் சலக்கிருது தாத்தன் கோயில் திருவிழா 55 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக 50க்கும் மேற்பட்ட சாமி மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றன. மாடுகள் கோயிலை நோக்கி விரட்டி வரப்பட்டு வெள்ளை துணியை தாண்டின. முதல் 3 இடங்களை பெற்ற மாடுகளுக்கு மஞ்சள், எலுமிச்சை பழம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டன. விழாவில் திரளாக கலந்து கொண்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக கேரள எல்லையில் உள்ள தேவாலய திருவிழாவில் முத்தாரம்மன் கோயிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு திருவிழா தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புலிவிளையில் அமைந்துள்ள அலங்கார மாத ஆலய விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக தேவாலயத்தில் ஏற்றப்பட்ட கொடிக்கு அருகில் உள்ள முத்தாரம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அந்த கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தேவாலயத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, வான வேடிக்கைகள் நிகழ்ந்தன. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே பூண்டி மாதா பேராலய பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேராலயத்தில் அன்னை மரியாள் பிறப்பு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற ஏராளமானோர் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். மரியே வாழ்க என்றும் முழக்கமிட்டனர்.
விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்து கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.